இதுக்கு இவர் இதுவரைக்கும் எந்த முறையான நடவடிக்கை எடுக்கல. எல்லாம் அனைத்து கட்சியும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். நமக்குள்ள உரிமையை நம்ம விட்டு தரக்கூடாது. முதலமைச்சர் வந்து போராடி வாங்கணும், நமக்குள்ள ரைட்ஸை வாங்கணும். அவரோட படம் ஜனநாயகம் ரிலீஸுக்காக ஒரு 3 நாள் தள்ளி போட்டு பேசினார். இப்போ அதனால தான் இந்த லேட்டு. இப்போ நேற்றுக்கு தண்ணியை பற்றி பேசணுன்னே அங்கே திரையரங்கெல்லாம் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. தண்ணியை விடுறதுக்கு அவங்கள டைட் பண்ணாவே தானாக தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அதை விட்டுட்டு நான் போய் அங்கே போய் பார்த்துட்டு வரேன்னா இங்கே வந்து பார்க்க சொல்லுங்களா, பாலைவனமாக கிடக்க. சட்டமுறை என்ன, எவ்வளோ நமக்கு நீர் தரணும், என்ன பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போய் கேட்டோம்னா தான் சரியான முறையாக இருக்கும். தமிழக விவசாயிகளுக்கு அடிப்படையான உரிமை அப்படிங்கிறத ஒழுங்காற்று குழு அப்படிங்கிறதன் அடிப்படையில் வச்சு நீதிமன்றத்தின் நாடி அதிலிருந்து தீர்ப்பாயங்கிறது வாங்கியிருக்குது. அதுக்கு தமிழக அரசுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் வந்து கொடுக்கக்கூடிய நீர் வந்து கட்டாயம் அப்படிங்கிறத ஒழுங்காற்று குழு அமைச்சு வழங்க வேண்டியது கடமை அப்படிங்கிறத உறுதி செஞ்சிருக்கிறது நீதிமன்றம். தீர்ப்பாயத்தை அடிப்படையாக வச்சு விளக்கத்தை கேட்காம நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள், மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழகத்திற்காக வேண்டி தண்ணீரை அந்த முதல்வர்கிட்ட, கர்நாடக முதல்வர்கிட்ட சென்று கேட்பது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு நிகழ்வு. நீதி அரசர் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஒழுங்காற்று குழு விரைவாக முடிவு எடுத்து எவ்வளவு நீரை இங்கே பங்கிட்டு வழங்கணும் அப்படிங்கிறத அந்த ஒழுங்காற்று குழு விரைந்து செயல்படுத்தி தமிழக மக்களுக்கு போதிய நீரை பெற்றுத்தர முயலணுங்கிறது தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளுடைய எண்ணம், கோரிக்கை. ஆகையினால விவசாயிகளுக்கு முப்போகமும் இருபோகமும் பயிர் செய்வதற்கு, வாய்க்கால் நீரை பயன்படுத்துறதுக்கு, மேட்டூர் தண்ணியை வரவழைக்க ஒழுங்காற்று குழு துரிதமாக நடவடிக்கை எடுக்கணும், செயல்படணும் அப்படிங்கிறத இதன் வாயிலாக விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கிறேன். காவேரி மேலாண்மை வாரியம் வந்து தண்ணி திறந்து விடுனா திறந்து விட்டு தான் ஆகணும். உடனடியாக தமிழக முதல்வர் வந்து நம்ம காவேரி மேலாண்மை வாரியத்தை தான் கொஞ்சம் என்னன்னு செக் பண்ணி உடனடியாக தண்ணியை விடுறதுக்கு அவங்கள டைட் பண்ணாவே தானாக தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அதை விட்டுட்டு நான் போய் அங்கே போய் பார்த்துட்டு வரேன்னா இங்கே வந்து பார்க்க சொல்லுங்களா, பாலைவனமாக கிடக்க. டெல்டா பகுதியெலாம் பாலைவனமாக கிடக்க. அதோட இன்னொரு கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, வாட்டர் லெவலெல்லாம் 40 அடி 50 அடி கீழே போயிடுச்சு. காவேரியில் தண்ணி வந்தாதுன்னா வாட்டர் லெவல் மேலே ஏறும். போன 2 கவர்மெண்ட்டும் போராடி அதுக்கு வந்து டிஎம்சி தண்ணீர் பெறதுக்காக போராடிக்கிட்டு கோர்ட் மூலியமா ஆர்டர் வாங்கினாங்க. ஆனா இவர் இதுக்கு வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. ஆனா போராட்டம் தான் சொல்லிருக்காங்க. அவர் வந்து கர்நாடக முதலமைச்சர் என்ன சொல்றாரு, எந்த விதமான உத்தரவு அவங்ககிட்ட நாங்கள் பெற வேண்டியதில்லை, எங்க இதில் அணைக்கட்டுங்கிறாரு. இதுக்கு இவர் இது வரைக்கும் எந்த முறையான நடவடிக்கை எடுக்கல. எல்லாம் அனைத்து கட்சியும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். தரவே மறுதுன்னா தமிழ்நாடு பூரா அனைத்து கட்சியும் கூப்பிடுங்க, எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு போராட்டம் அறிவிக்கலாம். அது எப்படி தண்ணியை தர முடியாது? நீர்நிலை மேம்பாட்டு உத்தரவு போட்டிருக்காங்க, அந்த உத்தரவை செயல்படுத்தணும் இல்ல. அந்த உத்தரவை செயல்படுத்த மாட்டோம். நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போறோம்னா அப்ப வந்து இங்க இருக்கிற தமிழ்நாடு வஞ்சிக்கிற மாதிரி எண்ணம்லாம் இருக்கு. சிஎம் வந்து கட்டன் ரேட்டா தண்ணி விட முடியாதுன்னு சொல்றாரு. இங்க இருக்க விவசாயம் ரொம்ப பாதிக்கிறோம். இதை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம். இந்த திருமண பாசன விவசாய சங்க சார்பா இதை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிக சட்ட போராட்டம் நடத்தி உடனடியாக தண்ணி கொண்டு ஏற்பாடு செய்யணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் தீர்வு கிடைக்காது. இதுல வந்து சட்ட போராட்டம் நடத்தி தான் ரொம்ப திறமையாக தான் இதை செய்யணுமோ. இதை விட்டுட்டு அவங்க கிட்ட நேரில் போய் பேசி அது என்ன வரும், அவங்க கொடுக்க மாட்டேன்னு டிக்ளேர் பண்ணும்போது நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? போய் நம்ம நிரந்தர தீர்வு கொடுக்கணும். அதுதான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை செய்ய சொல்கிறோம் நம்ம, அவ்வளோதான். இதுக்கு போய் நம்ம இதுக்கு நேரில் போய் ஒரு எழுத்தணும். சிஎம் சார் வந்து கர்நாடகா போகிறது வந்து எனக்கு சரிங்க படலை. அது என்ன காரணம் கேட்டால் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அவங்கள்ட்ட பேசி முடிவு பண்ணி போகணும். இவருக்கு என்ன செய்யறது தெரியாமல் செஞ்சுக்கிறாரு. அதான் என்னுடைய கருத்து. அதுக்கு மேலே நான் என்ன சொல்றேன் எனக்கு ஒரு புரிய பண்ணேன். காவேரி மேலே நான் ஒரு உறுப்பினராக இருக்கேன். எனக்கு சரியாக முடிவுப்படலை. அவர் போய் ஆக போகிற கதையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அவங்கள்ட்ட பேசி அதுக்கான முடிவு தீர்மானத்தோட இவர் போகிறனால அவர் பண்ண போகிறது கிடையாது. அதான் என்னுடைய தெரிஞ்சது. இவ்வளோ காலமாக நான் 40 வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய அரசியல் தெரிஞ்சது எனக்கு 86 வயசாக நான் 40 வருஷமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இவர் போய் ஒன்றும் நடக்கிறது எனக்கு தெரியும். எல்லாரையும் கூப்பிட்டு பேசணும்.
ஏதோ போகிறார் அவ்வளோதான். நம்ம இங்கேருந்து போய் முன்னாடி முதலமைச்சர்லாம் போய் அது வந்து செயல்பட்டு வரல, அதனால இவர் அந்த இடத்துக்கு போய் அவரால் செயல்படுத்த முடியாதுங்க அந்த கருத்தை தெரிவிக்கிறாங்க. அது போயிட்டு வந்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் வந்து ரிசல்ட் கிடைச்சா நல்லது, இல்லாதங்கும்போது திருப்பி வந்து என்ன ஸ்டெப் எடுக்கிறாரோ பார்க்க வேண்டியது. இதான் நமக்குள்ள உரிமையை நம்ம விட்டு தரக்கூடாது. முதலமைச்சர் வந்து போராடி வாங்கணும், நமக்குள்ள ரைட்ஸை வாங்கணும். விஜய் முதலமைச்சராக இருக்கிறவர் நேரடியாக போய் பார்க்கறதாக வெளியிட்டிருக்காங்க. அதை வந்து சட்டத்துறை மூலமாக கண்காணிக்கிறது தான் மிக சிறந்த கருத்துக்களாக இருக்கும்னு என்னோட தனிப்பட்ட கருத்து. தனிப்பட்டது ஃப்ரெண்ட்ஷிப்பாக போய் பார்க்கறது வேற. பல விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும்னா சட்டமுறை என்ன, எவ்வளோ நமக்கு நீர் தரணும், என்ன பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போய் கேட்டோம்னா தான் சரியான முறையாக இருக்கும். சட்ட ரீதியாகவும் மத்திய அரசு மூலயமாவும் கேட்டால் சிறப்பாக இருக்கும். போய் பார்க்கறது வந்து அவ்வளோ சால சிறந்ததாக இருக்காதுன்னு என்னோட கருத்து. விவசாயம் ஒரு முதலமைச்சர் நம்ம மதிக்கவே இல்லை. ஏன்னா 50,000 75,000 பிச்சை போடுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயிக்கு பிச்சை போடுறாரு. சரிங்களா, விவசாயத்தை அவர் இது பண்ணியிருந்தாருன்னா, காக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா இந்நேரம் என்ன பண்ணியிருக்கலாம். விவசாயிக்கு அனைத்து கடன் தள்ளுபடி சொல்லியிருக்கலாம். அவர் விவசாயத்தை பற்றி யோசிக்கல. இது வரைக்கும் அந்த ஆட்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு ஃபுல்லாகவே முன்னுரிமை கொடுத்து தான் பண்ணுறாங்க. ஆனால் இவர் வந்து விவசாயத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே கொடுக்கறது கிடையாது. இந்த ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு வந்து அப்பாற்பட்ட ஆட்சியாக இருக்குது. அவங்க காங்கிரஸ் ஆட்சி, இவங்களுக்கு கூட்டணி, அதில் கூட சான்ஸ் இருக்குது, மேபி சான்ஸ் இருக்குது, கொடுக்கலாம். அது ஒரு அரசியல் தந்திரமாக கூட இருக்கலாம். அவரோட படம் ஜனநாயகம் ரிலீஸுக்காக ஒரு 3 நாள் தள்ளி போட்டு பேசினார். இப்போ அதனால தான் இந்த லேட்டை. இப்போ நேற்றுக்கு தண்ணியை பற்றி பேசணுன்னே அங்கே திரையரங்கெல்லாம் அடித்து நொறுக்கியிருக்காங்க. இது வந்து தமிழக மக்களும் புரிஞ்சுக்கணும். ஓட்டு போட்டுட்டு எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஓட்டு போட்ட மக்களும் சிந்திக்கணும். ஏற்கனவே கர்நாடக அரசு பல அணைகளை கட்டி நீரை சேமித்து வைக்கிறதுனால தண்ணீர் தரம் இருக்குது. இந்த நிலையில் மேகதாது என்கிற இடத்துல மேகதாது அணை கட்டுறதுக்கு பல்வேறு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. அதை அப்படி அணை கட்ட விட்டுட்டா நம்ம தமிழகம் வந்து பாலைவனம் மாறிடும். டெல்டா பகுதியில் விவசாயம் நம்ம பண்ண முடியாது. அதனால் தமிழக அரசாங்கம் இதை வந்து உடனடியாக ஆரம்ப கட்டத்திலேயே மத்திய அரசாங்கம் அழுத்தம் கொடுத்து கர்நாடக அரசை வந்து மேகதாது அணை கட்டுறதுக்கு விடாமல் செய்யும்படி நடவடிக்கை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்நாடக அரசு மேகதாது அணை என்கின்ற ஒன்றை கட்டுவேன் என்கின்ற ஒரு அடிப்படையிலே கடுமையான ஒரு முயற்சி கர்நாடக அரசு டி.கே. சிவகுமார் அவர்கள் முயற்சி எடுத்து வருகிறார். தமிழக முதல்வர் அவர்களும் மத்திய அரசினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உடனடியாக தலையிட்டு தமிழகத்துக்கு காவிரி தண்ணி கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும். அதே போல மேகதாதுவிலே அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது தமிழகத்திலே இருக்கக்கூடிய பெரும்பகுதியான விவசாயிகளுடைய ஒரு நீண்ட நாளைய எண்ணமாகும். வி. ஜெயராமன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர், பெரம்பலூர். நல்ல வகையாக பயன்படுத்தலாம் என்பதற்கான திட்டங்கள் வந்து நிறையா இருக்குது. மழைநீர் சேகரிப்பு திட்டங்கள் நிறையா இருக்குது. அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு இவர் நிறைய நிதி ஆலோசனைகளுக்கு குழுக்கள் அமைக்கிறாரு. நிதிகளை திரட்டுவதற்கான குழு, பல்வேறு ஆலோசனைகளுக்கு அரசாங்கம் வந்து குழுக்கள் அமைக்குது. ஆனால் இதுக்கும் தமிழ்நாட்டினுடைய இந்த வறட்சியை போக்குவதற்கு, நீர்வளத்தை காப்பதற்கு இதுக்கு ஒரு குழு அமைத்து அந்த குழுவினுடைய குழுவிலேருந்து எல்லோரும் இருக்கணும். எக்ஸ்பர்ட்டுகள் இருக்கணும், அதிகாரிகள் இருக்கணும், விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் இருக்கணும். இவங்களை கொண்ட ஒரு குழு அமைத்து எப்படி அனுபவப்பட்டவர்கள், விவசாயிகள்னால் எல்லோரும் விவசாய சங்கம்னா சங்கத்தில் கூப்பிட வேண்டியதில்லை. அனுபவப்பட்ட விவசாயிகள், இத்தனை வருஷமாக தண்ணீரால் பிரச்சனைக்கு அனுபவப்பட்டவர்களை எல்லாம் கூப்பிட்டு அழைத்து அது மாதிரி செய்யணும். இவங்க இந்த எல்நினோவுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான குழு அமைச்சிருக்கிறாங்க. அது மாதிரி இதுக்கும் ஒரு குழு அமைத்தால்தான் இந்த பிரச்சனைகளை தமிழகத்திலும் எப்படி தீர்த்து கொள்வது. நம்ம அண்டை மாநிலங்களை மட்டும் நம்பி இல்லாமல் தமிழகத்தினுடைய தண்ணீர் தேவையை, தமிழகத்தினுடைய பெய்யக்கூடிய மழையினுடைய அளவு கிட்டத்தட்ட 900 மில்லிமீட்டருக்கு அதிகமாக பெய்யுது. இந்த மழை நீரை எப்படி சேமிக்கலாம் என்பதற்கு ஒரு குழு அமைக்க வேண்டும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கேரளாவில் மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் வந்து நிறைய இருக்குது. இப்போ அந்த ஆறுகளுடைய தண்ணீரை நமக்கு கிழக்க வந்துச்சுன்னா தமிழ்நாட்டினுடைய தேவை இன்னும் 200 TMC தண்ணி அந்த ஆறுகளால் நமக்கு வழங்க முடியும்.